ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் புதன்கிழமை. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரர்களைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோர்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரர்களைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெயை தோய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இறைவனின் ஆசியை நிறைவாக பெற்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, யூதர்களின் 3 தூண்கள் என்று அழைக்கப்படுபவை தர்மம், ஜெபம், நோன்பு ஆகியவை ஆகும். இவற்றின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கின்ற இயேசு இவற்றை அவருடைய மலை போதனையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தர்மம், ஜெபம், நோன்பு ஆகியவற்றின் வழியாக எவ்வாறு நாம் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை இணைந்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்திய ஆன்மீகத்தில் இருக்கும் 3 மார்க்கங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். மார்க்கம் என்றால் வழி என்பது பொருள். 1 பக்தி மார்க்கம், 2 ஞான மார்க்கம், 3 கர்ம மார்க்கம் என்பவைதான் இந்த 3 மார்க்கங்களும். இந்த 3 மார்க்கங்கள் போக 4வது யோகா மார்க்கம் என்றும் ஒன்று உண்டு. மேற்கண்ட 3 மார்க்கங்களை பற்றியும் பொதுவாகவே எல்லா மதங்களும் பேசுகின்றன. கடவுள் எல்லா மனிதர்களையும் ஒரே பாதையில் தன்பால் ஈர்ப்பதில்லை. அவர்கள் பல்வேறு வழிகளை தேர்ந்து கொண்டு இறைவனை நோக்கி பயணிக்கின்றார்கள். ஒரு மனிதன் கடவுளுக்கான தேடலில் உணர்வை அதிகமாக பயன்படுத்தினார் என்றால் அது பக்தி மார்க்கம் என அழைக்கப்படுகிறது. அதே வேளையில் உணர்வுகளுக்கு பதில் தனது அறிவையும் சிந்தனையையும் ஞானத்தையும் அதிகம் பயன்படுத்தி கடவுளை தேடினார் என்றால் அவர் ஞான மார்க்கத்தில் இருக்கின்றார் என்று அர்த்தம். கர்ம மார்க்கம் என்பது நமது நற்செயல்கள் வழியாக, நன்மைத்தனத்தின் வழியாக கடவுளை நோக்கி நாள்தோறும் நகர்வதாகும். இவை 3மே ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பவை என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கூறும் 3 காரியங்களையும் இந்த 3 மார்க்கங்களோடு தொடர்பு படுத்தி பார்ப்பது நமக்கு பயனுள்ளதாக அமையும். தர்மம் செய்வது என்பது கர்ம மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவர் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய நற்செயல்களை செய்வதாகும். இதையே இந்து மதத்தின் புனித நூல்களில் ஒன்றான பகவத்கீதை நிஷ்காம கர்ம என்று அழைக்கின்றது.
அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது இதன் அடிப்படை தத்துவம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு மக்களின் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் போன்ற எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் தர்மம் செய்ய வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொள்கின்றார். லூக்கா 17:10 நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களின் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்ற சிந்தனையை நம்மிலே விதைக்கும் இயேசு இந்த கர்ம மார்க்கத்தை சுட்டிக்காட்டும் விதமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இயேசு இன்றைய நற்செய்தியில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் முறை ஞான மார்க்கத்தை சுட்டிக்காட்டும் விதமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று மறைவாய் இருக்கும் உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகின்றார். அதாவது இதயம் என்னும் உள் அறைக்கு சென்று புலன்கள் என்னும் கதவுகளை மூடிக்கொண்டு எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடாமல் மறைவாக இருக்கும் இறைவனிடம் வேண்டுங்கள் என்று இயேசு சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதைத்தான் எல்லா ஆன்மீக மரபுகளும் தியானம் என்று அழைக்கின்றன. நம்முடைய ஜெபங்கள் இறைவனோடு இரண்டர கலக்க உதவியாக இருக்கின்றன. இறுதியாக நோன்பு இருத்தல் என்பது பக்தி மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கின்றது என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். நோன்பு என்பது வெறுமனே பட்டினி கிடப்பது அல்ல. மாறாக நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை ஓரம் கட்டிவிட்டு இறைவனது விருப்பங்களை நமதாக்கி கொண்டு இறைவனை அடைய முயற்சிப்பதே உண்மையான நோன்பு ஆகும். மகாத்மா காந்தி ஒரு முறை, நான் கடவுளோடு எந்த அளவிற்கு இணக்கமாக இருக்கின்றேன் என்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நான் நோன்பு இருக்கும் பொழுது கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் என்னில் எழுகிறது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்கின்றார். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் வழியாக இறைவனோடு இணைந்திருப்போம். இறை பிரசன்னத்தில் மூழ்கியிருப்போம். உமது ஆசீரை அள்ளித்தரும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீடர்கள் என்பதை உம்மை அன்பு செய்வதன் வழியாக, பிறரை அன்பு செய்வதன் வழியாக வெளிப்படுத்துகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மை உள்ளவர்களாக வாழ வரம் தாரும். முதலும் முடிவுமற்றவராக இருக்கின்ற உம்மை என்றுமே தேடுகின்ற வரத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்கின்ற ஆழமான உணர்வை தந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் கேட்பதையெல்லாம் வாரி வழங்கும் எம் ஆண்டவரே, இதோ இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற சென்னையை சார்ந்த திரு சாமுவேல் ஜெயக்குமார், திருமதி ஷீலா ஜெயக்குமார் மற்றும் டெரேன் ஜெயக்குமார், பெட்டியுலா ஜெயக்குமார் என்கின்ற இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, நம்பினால் உம்மால் நடக்காதது எதுவும் இல்லை. உம்மை நம்புவோருக்கு நீர் ஏராளமான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இதோ இந்த நாள் வரை நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை வழிநடத்தி வந்தீர். உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து இவர்களை ஆசீர்வதித்தீர். எல்லையில்லாத நன்மைகளை பொழிந்து இவர்களை ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தில் வைத்து நீர் பாதுகாத்தீர். இப்படிப்பட்ட மாபெரும் வரங்களுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நீர் நன்றாக அறிவீர். உம்மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக ஜெபித்தால் நீர் தருவீர் என்ற முழு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, முழுமையான ஒரு எதிர்பார்ப்போடு
அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பம் தங்களுடைய தேவைகளை எல்லாம் உமது அற்புதமான அதிசயம் செய்கின்ற, அபிஷேகம் நிறைந்த, புதுமைகளை செய்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்பு ஆண்டவரே, இவர்களுடைய இந்த ஜெபங்களை தயவாய் கண்ணோக்கி, இவர்களுடைய இந்த எண்ணங்களை, இந்த விண்ணப்பங்களை, இந்த வேண்டுதல்களை, அன்பு ஆண்டவரே, இந்த கண்ணீரை நீர் கண் பார்த்து அவர்களுடைய இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டு அவற்றை நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகவும் குறிப்பாக இந்த குடும்பத்தார் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். இந்த குடும்ப தலைவர் சாமுவேல் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ப்ராஜெக்டிற்காக எதிர்நோக்கி இருக்கின்றார். அன்பு ஆண்டவரே, அபுதாபியில் இந்த ப்ராஜெக்டுக்காக இவர் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த ஒரு ப்ராஜெக்ட் இவருக்கு சாதகமாக அமைய, அதற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளிலிருந்தும் இவருக்கு விடுதலை அளித்து, நல்லதொரு ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை இவர் மீது பொழிந்து, தூய ஆவியானவரின் துணையை இவருக்கு கொடுத்து, அந்த ஒரு ப்ராஜெக்ட் இவருக்கு சாதகமாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவர் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த ஒரு கனவு நிறைவேற நாங்கள் இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்ப தலைவி ஷீலா ஜெயக்குமார் தன்னுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கின்றார்கள். அவருடைய உடலிலே இருக்கின்ற எல்லா குறைகளையும் நீக்கி, அன்பு ஆண்டவரே, அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை கொடுத்து, அவருடைய குடும்பத்தை இன்னும் சிறப்பாக வழிநடத்துகின்ற எல்லா வரங்களையும் கொடுத்து, இந்த குடும்பத்தை அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து இவரை வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்ப தலைவரும் இந்த குடும்ப தலைவியும் தங்களுடைய குழந்தைகளுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இவர்கள் எண்ணுவது போல நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்து, அதன் வழியாக நல்ல வருமானம் கிடைத்து, பொருளாதாரத்திலும் அருளாதாரத்திலும் இந்த குடும்பம் சிறந்து விளங்க இவர்கள் ஜெபிக்கின்றார்கள். இதோ இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வழியாக, இவர்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் வழியாக, அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பம் மேன்மேலும் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் வைத்து பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கியருளும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. டெரேன் என்கின்ற இந்த சகோதரருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இவர்களுடைய மகனாகிய டெரேன் ஜெயக்குமார் என்பவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, தன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பான ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்காக ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் விசாவை அப்ளை செய்திருக்கின்றார். இதோ தன்னுடைய அந்த விசாவிற்காக விண்ணப்பித்துவிட்டு அது நல்ல ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த மகனுக்கு அதிலே வெற்றியை தாரும் ஆண்டவரே. அவருடைய இந்த காத்திருப்புக்கான ஒரு நல்ல முடிவை அவருக்கு தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த ஒரு விசாவை விண்ணப்பித்த 12 மாதங்களுக்குள்ளாக சாதாரணமாக இந்த விசா கிடைக்க வேண்டும். அன்பு ஆண்டவரே, 12 மாதங்கள் அல்ல, அவர் எண்ணுவது போல மிக விரைவிலே இந்த ஒரு விசா அவருக்கு கிடைத்து, அவர் எதிர்பார்க்கின்ற இடத்தில் வேலையில் சேர்ந்து அதோடு இணைந்து படிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பையும் அவர் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் அந்த மகனுக்கு தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, அவருடைய அன்பு மகள் பெட்டியுலா ஜெயக்குமாருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். அவரும் தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்டர்ன்ஷிப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு ஆண்டவரே, அவருடைய இன்டர்ன்ஷிப்பிற்காக ஒரு இடம் அமைந்து அதை வெற்றிகரமாக அவர் அதை முடிக்க தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு தாரும் ஆண்டவரே. இதன் வழியாக அவருடைய எதிர்காலம் சிறக்க, அவர் வளர்ச்சி அடைய, முன்னேற்றம் அடைய, பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகளாக இந்த மகள் உயர தேவையான அனைத்து வரங்களையும் தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ இவருடைய உடலிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விச்சிலிகோ என்று அழைக்கப்படும் தோல் சம்பந்தப்பட்ட குறைபாடு, சருமம் சம்பந்தப்பட்ட
வெள்ளை தழும்புகள் நிறைந்த ஒரு குறைபாடு அன்பு ஆண்டவரே இவருடைய உடலை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது. சிறிது சிறிதாக இது வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அன்பு ஆண்டவரே உமது ஆசீர்வாதம் நிறைந்த இந்த கரங்களை அவருடைய உடல் மீது வைத்து இந்த தோல் குறைபாடிலிருந்து அவருக்கு முழுமையான ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, நலத்தை அவருக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே இதைவிட அதிகமான விதத்திலே பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் மீது நீர் கரங்களை வைத்து தொட்டீர். தொழுநோயாளர்களை குணப்படுத்தினீர். இறந்தவர்களை கூட நீர் உயிர் பெறச் செய்தீர். அன்பு ஆண்டவரே இதோ இந்த மகள் கண்ணீரோடு, வேதனையோடு, ஒரு வருத்தத்தோடு இந்த ஒரு தேவையை முன்வைத்து தன்னுடைய உடலிலே இருக்கின்ற இந்த குறைபாடை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அவருக்கு நீர் முழுமையான ஒரு சுகம், நலம் தந்து அவருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அவருக்கு திரும்ப தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே இதன் வழியாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தாரும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை முழுமையாக ஆசீர்வதியும். நாங்கள் உமது பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபித்த இந்த எல்லா மன்றாட்டுக்களையும் நீர் முழுமையாக கேட்டு இவர்களை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.